மாயம்பக்தி நேர்களுக்கு வணக்கம். குரு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கார். இப்போ 2026 ஜூன் 2ஆம் தேதி. இதுக்கு 12 ராசிக்காரங்களுக்கான பலன்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். 12 ராசிக்காரங்களுக்கான இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் கிட்டத்தட்ட 9 கிரகங்கள் சொல்லுவோம். இந்த 9 கிரகங்களில் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள், ராகு பகவானும் கேது பகவானும். ஸோ மீதி உள்ள 7 கிரகங்களில் மிக சுப கிரகம், ஒரு தூய்மையான சுத்தமான கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட கிரகம் யாரும் பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான். இப்போ இந்த ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சிலாம் ஆனால் மக்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் குரு பயிற்சிங்கிறப்ப நம்ம எல்லாருமே வெல்கம் பண்ணுவோம். அது யாராக இருந்தாலும் சரி, அப்பாடி குரு பயிற்சி வருதப்பா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வருடத்தில் ஒரு மிகப்பெரிய சிறப்பை நமக்கு அனைவருக்குமே ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அது என்ன சிறப்பு அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வான கடக ராசிக்குள்ளே அவர் போகக்கூடிய இந்த அற்புதமான காலம் ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடிய செயல்பாடு. ஏன்னா குரு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடப்பதற்கு 1 வருட காலம் எடுத்துக்கிடுவார். அதிசாரமாக முன்னோக்கி போவார், பின்னோக்கி அப்புறம் வக்ரமாகி வருவார். அப்படிங்கிறது கூட பொதுவாகவே ஒரு ராசியிலேருந்து அவர் மெயினாக ஒரு குரு பயிற்சி அப்படிங்கிறது 1 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. ஸோ இந்த செயல்பாடானது பார்த்திங்கன்னா இந்த வட்ட கடகத்துக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது நம்மளுடைய குரு பகவானுக்கு மிக பிடிச்ச வீடே கடகராசி தான், உச்ச வீடு. ஆமாம், அந்த வீட்டில் தான் அவர் உச்சம் அடைகிறார். ஸோ அப்போ தனக்கு பிடித்த வீட்டில் அமர்ந்து அவர் ஸ்தான பலத்தை விட அவருடைய பார்க்குற பார்வையுடைய செயல்பாடு வில் பவராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. விருச்சிக ராசி, இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க போகுது? அவங்க எதில் கவனமாக இருக்கணும், எதில் பரவாயில்ல நான் ஃப்ரீயாக இருக்கேன், இந்த குரு பயிற்சி எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம்? பொதுவாகவே பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க என்ன பயிற்சியானாலும் எங்களுக்கு எந்த மாற்றம் இல்லைங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் போடுறாங்கன்னா அது விருச்சிக ராசிக்காரங்க தான் மெயினாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குருவுடைய அற்புதமான பார்வை, 5ஆம் பார்வை இப்போ தான் கிடைக்க போகுது. ஸோ 5ஆம் பார்வைங்கிறது உண்மையிலே குருவுடைய ஒரு அற்புதமான பார்வை. ஸோ இது இவங்க நிதானமாக தன்னுடைய சிந்தனைகளை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஒரு 3-4 வருட காலமாக சனி பகவான் பிடியில் நிறைய மாட்டிக்கிட்டாங்க, நிறைய பக்குவப்படப்பட்டாங்க, நிறைய அனுபவங்களை கற்றுக்கிட்டாங்க. அடி மேலே அடி வாங்கினா அம்மிக்கல்னு நகலுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இவங்க லைஃப்பில் நிறைய அடி வாங்கிட்டாங்க. நம்பி ஏமாந்தங்க, எவ்வளவோ இவங்க தான் என்னோடய உலகம்னு நினச்சேன், ஆனால் அவங்க தான் என்னை வச்சு செஞ்சாங்க, நான் இவரை தவிர என் உலகம் கிடையாதுன்னு வாழ்ந்தேன், அவர் என்னையை விட்டு போயிட்டார் அப்படிங்கிற சூழ்நிலையில் விருச்சிகராசிக்காரங்க அனுபவ பாடங்கள் நிறைய கற்றுக்கிட்டாங்க. ஸோ இப்போ தான் விருச்சிகராசிக்காரங்க நிம்மதி அடைய போகிறாங்க, மனசு ரிலாக்ஸ் ஆக போகுது, நிதானமான முடிவு. மேக்ஸிமம் விருச்சகம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபெக்டாக சிந்திப்பாங்க, ஆனால் இவங்களை குழப்பறதுக்குனே ஒரு கூட்டம் குழப்பி விட்ருவாங்க. ஸோ அப்போ மனசு சஞ்சலப்பட்டு இதை செய்யவா வேண்டாமான்னு குழம்பும் போது தான் இவங்களுக்கு நிறைய பிரச்சனையே வரும். ஸோ எடுத்த முடிவை இவங்க கரெக்டாக செஞ்சாங்கன்னா இவங்க வெற்றியாளராக தான் இப்போ இருந்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இப்போ இவங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இவங்க நினச்ச விஷயத்தை அப்படியே முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் ரீதியாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். குருவோடைய பார்வை தான் இவங்க லைஃப்பில் பெரிய டேனிங்கே கொடுக்கும். ஏன்னா இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்ததிபதி தான் குரு பகவான். அப்போ தன வரவுகள் சூப்பராக கிடைக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் விருச்சிக ராசிக்காரங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முயற்சி என்ற ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறனால இவங்களுடைய லைஃப்பில் இவங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே இவங்க தடையில்லாத வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. அதே போல் 3ஆம் இடங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புலாம் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பதற்கு சூப்பராக இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கான பரிகாரம்னா என்ன சொல்லுவீங்க? பொதுவாகவே இன்னொரு விஷயம் சொல்லிடுவோம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. அதே போல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அழுத்தம் இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காதல் கிடைக்குமா அப்படின்னா இந்த காலகட்டம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு காதல் திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. இவங்க யாரை லவ் பண்ணுறாங்களோ அவங்களே இவங்க கல்யாணம் முடிக்கக்கூடிய பாக்கியம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிரகம் ஒரு அற்புதத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்க்குற விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். அதேபோல் வெளிநாடு யோகத்துக்காக காத்திருக்கிற விருச்சிக ராசிக்காரங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பெலாம் அற்புதமாக இருக்குது.
இப்போ விருச்சக ராசிக்காரங்களுக்கு குழந்தை, திருமணம், வேலைவாய்ப்பு இது எதுலேயுமே கவலைலாம் வேண்டியதில்லை, எல்லாமே சக்ஸஸ் தான் அவங்களுக்கு. அவங்க என்ன பரிகாரம் பண்ணணும்? நம்ம விருச்சகராசி என்பவர்கள் முருகன் வழிபாடு பண்ணாங்கனாலே போதும். முருக பகவானை நம்ம குரு பகவான் பார்க்கறனால ஆட்டோமேட்டிக்காக வியாழக்கிழமை முருகன் வழிபாடு பண்ணாலே வெற்றி மேலே வெற்றி தான் விருச்சகராசிக்குன்னு சொல்லுவோம். இப்போ விருச்சக ராசிக்காரங்களுக்கு பரிகாரமும் சொல்லிட்டீங்க. இப்போது ரொம்ப கடன் பிரச்சனையில் பீடிக்கப்பட்டிருக்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? விருச்சகராசி அப்படின்னாலே காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க கடன் பிரச்சனையில சிக்கிடுவாங்க. அப்புறம் எல்லா விருச்சக எல்லா விருச்சகராசிக்காரங்களும் கடன் வாங்கிட்டாங்கனாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடன் சுமையிலேருந்து மீண்டு வர போகிறாங்க. படிப்படியாக தான் மீள முடியும், மொத்தமாக கடனை அடைச்சிட முடியாது. ஸோ இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 50-60% இவங்க கடனை அடைச்சி அப்பாடி கொஞ்சமாக கடன் அடைச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் புதியதாக கடன் வாங்கிடக்கூடாது. ஏதாவது புதிய முயற்சி எடுக்கிறேன், ஸோ யாராவது சொன்னாங்க சொல்லி செய்கிறேன் அப்படின்லாம் இல்லாமல் இவங்க கடன் வாங்காமல் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். புதிய கடன் மட்டும் வாங்கக்கூடாது. பழைய கடனை உறுதியாக 50% இவங்க அடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய குருபகவான் சூப்பராக கொடுக்க போகிறாரு. ஸோ அதே போல் விருச்சக ராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை குருபகவான் பார்க்கறனால இவங்க நம்பி மட்டும் இவங்களுக்காக வாழ கற்றுக்கிட்டாங்கன்னா இந்த குரு பயிற்சி விருச்சக ராசிக்கு தான் வெற்றியை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும். இவங்களோட உடல்நிலை பற்றி சொல்லுங்கள். ஹெல்த்துனாலே விருச்சக ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை தான். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிவயிறு பிரச்சனைகள், அதே போல் வெப்பம் சார்ந்த ஹீட் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அது படிப்படியாக அந்த காலகட்டங்களில் நம்ம விருச்சக ராசிக்கு குறைஞ்சிரும். இப்போ இவங்க வழிபட வேண்டிய தெய்வம், இவங்க என்ன பரிகாரம் பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கள். விருச்சக ராசி என்பவர்கள் முருகன் வழிபாடு செய்வது இவங்க சூப்பராக இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையில் செவ்வாயை போய் பார்க்குறது, அதாவது முருகனை போய் பார்க்குறது இவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம். அதுவும் செவ்வாய் ஓரையில் போய் வியாழக்கிழமை செவ்வாய் ஓரையில் போய் இவங்க பார்த்தாங்கன்னா அற்புதத்தை பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு. இந்த ராசிக்கான குரு பயிற்சி பொது பலனை பார்த்துட்டோம். கண்டிப்பாக இது எத்தனை சதவீதம் அது வந்து ஒர்க் ஆகுது, அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மாற்றம் வரும், நிறைய முன்னேற்றம் வரும். உங்களுக்கு வீடு கிடைக்க போகுது, வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க. ஸோ நம்ம ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொது பலன், குரு பயிற்சிக்கான பொது பலன் சொல்லி சொல்லும்போது 20-30% ஒரு மாற்றம் உண்டு. எல்லா விஷயமும் அப்படியே கிடச்சிருமா, இவங்க எதிர்பார்த்தது எல்லாமே அப்படியே கிடச்சிருமான்னா அதுக்கு அவங்க சுய ஜாதகம் வலிமையாக இருக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு திசை ஓடும், சில பேருக்கு சூரிய திசை ஓடும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் திசை, ராகு திசை, ஸோ கிரகங்களுடைய சுக்கிர திசை கூட ஓடலாம். ஸோ அந்த திசாநாதனுடைய அடிப்படையை வச்சு, அந்த புத்திநாதனுடைய அடிப்படையை வச்சு தான் இவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அப்போ இந்த 20-30% அவங்க சுய ஜாதகத்தில் உள்ள நடப்பு தசா புத்தியும், அதே போல் அவங்களுடைய லக்ன ரீதியாக எந்த கிரகங்கள் இணைவாக இருக்குது, எந்த கிரகம் ஆளுமை பெறுது, எந்த கிரகம் வலிமை பெறுகிறது, எந்த கிரகம் வலிமை இழக்கிறது, அதுமாதிரி நீசம் அடையிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த கிரகத்துடைய தன்மைகள் இவங்க சாதகத்தில் சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக செக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எதிர்பார்ப்புக்கான அத்தனை விதமான கேள்விகளுக்குமே நம்ம உறுதியாக தெளிவாக பதில் சொல்ல முடியுங்கிறது கணக்கு. என்ன வந்து பொது பலன்களை பார்த்தாலும் சுய ஜாதகத்தை பார்த்தாதான் அவங்களுக்கு சாதகமா பாதகமாங்கிறத பற்றி நம்ம கணிக்க முடியும். அதனால அவங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாக. இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள்லாம் பார்த்தோம். கண்டிப்பாக நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.